சர்க்கம் 57. சுமந்திரர் அயோத்திக்கு திரும்பி வருதல். ராமன் கங்கையின் தென்கரையில் இறங்கிய பின்னர் ஆழ்ந்த வருத்தத்தால் துன்பப்பட்ட குகன் வெகு நேரம் வரை சுமந்திரரோடு பேசி புலம்பிவிட்டு தன் இருப்பிடத்திற்கு சென்றான். பிரயாகையில் பரத்வாஜ ஆசிரமத்தில் உபசரிக்கப்பட்டது, அவர்கள் சித்திரக்கூட மலைக்கு சென்றது என்பது வரையில் அங்குள்ள மக்களிடமிருந்து தெரிந்து கொண்டார்கள். குகனிடம் விடை பெற்றுக் கொண்டு பின்னர் தேரில் குதிரைகளை பூட்டி மிகவும் துயரத்துடன் அயோத்தி நகரம் நோக்கி சென்றார் சுமந்திரர். அவர் மலர்களின் நறுமணம் வீசும் காடுகளையும் ஆறுகளையும் பொய்கைகளையும் பட்டணங்களையும் கிராமங்களையும் பார்த்து கொண்டே விரைவாக கடந்து சென்றார். சாரதி 2வது நாள் மாலை பொழுதில் அயோத்தியை அடைந்தார். அம்மாநகர் களையிழந்து சோகமயமாக இருப்பதை கண்டார். 3ஆம் நாள் மாலை பொழுது என்றும் சிலர் கூறுவார்கள். பாழடைந்து விட்ட நகரம் போல மனித அரவம் அற்று போயிருந்த அதை கண்டு வெகுவாக துயரமடைந்தார் சுமந்திரர். சோகத்தின் தாக்குதலால் திகைத்து போய் பின்வருமாறு சிந்திக்கலானார். யானை, குதிரை, மக்கள், மன்னரோடு கூட இந்த நகரம் ராமனை பிரிந்ததனால் ஏற்பட்ட துக்கத்தின் வெம்மையால் எரிந்து அழிந்து போய்விட்டதா என்ன? இவ்வாறு மனவேதனைப்பட்ட சாரதி வேகமாக செல்லும் குதிரைகளால் நகரத்தின் நுழைவாயிலை அடைந்து விரைவாக உள்ளே நுழைந்தார். சுமந்திரர் திரும்பி வந்து கொண்டிருப்பதை கண்டு 100,000 கணக்கில் நகர மக்கள் ஓடி வந்து ராமன் எங்கே என்று கேட்டபடியே தேரை தொடர்ந்து ஓடினார்கள். கங்கை கரையில் நான் ராமனிடம் விடை கோரினேன். அறத்தின் நாயகனான அந்த மகாத்மாவினால் விடை கொடுக்கப்பட்டேன் என்று அவர்களுக்கு பதில் சொன்னார். அவர்கள் கங்கையை கடந்து சென்று விட்டார்கள் என்பதை அறிந்து கொண்ட குடிமக்கள் கண்களில் கண்ணீர் வழிய அட கஷ்டமே என்று பெருமூச்சு விட்டு ஹா ராமா என்று கூவி கதறினார்கள். ராகவனை இப்போது பார்க்காத நாம் அழிந்தே போனோம் என்று கூட்டம் கூட்டமாக நின்று கொண்டு அவர்கள் கூக்குரலிட்டதை கேட்டார் சுமந்திரர். கொடை, வேள்வி, விவாகம், பேரறிஞர்களின் சபை இவைகளில் நம்மிடையே இனி ராமனை காண மாட்டோமே. இந்த குடிமகனுக்கு எந்த பொருள் உபயோகமாக இருக்கும், எது விரும்பத்தக்கதாக இருக்கும், எது சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியது என்று சிந்தித்து ஒரு தந்தையைப் போல் பட்டணத்தை பரிபாலித்தாரே ராமன். கடை வீதியை கடந்து மக்கள் வசிப்பிடங்களில் சென்ற பொழுது உப்பரிகையின் சாளரத்தின் அருகே நின்று ராமனின் துன்பத்தை எண்ணி வேதனைப்படும் பெண்மணிகளின் புலம்பலை கேட்டார். ஜனங்களின் துன்பத்தை காண சகியாமல் முகத்தை மூடிக்கொண்ட சுமந்திரர் அரச பாட்டை வழியாக மன்னர் தசரதர் இருக்கும் மாளிகையை நோக்கி சென்றார். அரச மாளிகையை அடைந்ததும் ரதத்திலிருந்து விரைவாக இறங்கி உள்ளே நுழைந்து குடிமக்கள் குழுமியிருந்த 7 கட்டுக்களையும் கடந்து சென்றார். மாதர்கள் மாட மாளிகைகளிலிருந்தும் கூட கோபுரங்களிலிருந்தும் அவர் மட்டும் திரும்பி வந்துவிட்டதை பார்த்து ராமனை காணாத துயரத்தால் பிழியப்பட்டவர்களாக தெய்வமே தெய்வமே என்று கூவினார்கள். மிகவும் வேதனைப்பட்ட மாதர்கள் அகலமானதும் மாசற்றதும் பொங்கி வரும் கண்ணீரால் கலங்கியதுமான கண்களால் எதிரே இருப்பவரை கூட தெளிவாக காண முடியாதவர்களாக ஆனார்கள். மாளிகைகளில் ஆங்காங்கே இருந்த தசரத பத்தினிகள் மிகவும் வேதனைப்பட்ட மாதர்கள் அகலமானதும் மாசற்றதும் பொங்கி வரும் கண்ணீரால் கலங்கியதுமான கண்களால் எதிரே இருப்பவரை கூட தெளிவாக காண முடியாதவர்களாக ஆனார்கள். மாளிகைகளில் ஆங்காங்கே இருந்த தசரத பத்தினிகள் ராமனை பற்றிய சோகத்தால் தவித்துக் கொண்டு மெதுவாக பேசிக்கொண்ட துயரச் சொற்களை அவர் கேட்டார். ராமனோடு புறப்பட்டு சென்ற சாரதி ராமன் இல்லாமல் திரும்பி வந்திருக்கிறார். அழுது தவித்துக் கொண்டிருக்கும் கௌசல்யா தேவிக்கு என்ன பதிலை சொல்ல போகிறாரோ? துன்பமயமாகிவிட்ட இந்த வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வருவதும் எளிதல்ல என்று எண்ணுகிறேன். ஏனென்றால் இளவரசு பட்டத்தை துறந்து செல்வகுமரன் நாட்டிலிருந்து வெளியேறிய பின்பும் கௌசல்யா தேவியார் உயிரோடு இருக்கிறாரே. அரச பத்னிகளின் சத்தியமான அந்த சொற்களை கேட்டவாறே சோகத்தீயால் வெந்து கொண்டிருப்பவரை போல சட்டென்று மாளிகைக்குள் நுழைந்தார் சுமந்திரர். அவர் மனம் பரிதவித்து வருத்தப்பட்டு புத்திர சோகத்தால் தளர்ச்சியுற்றிருக்கும் மன்னர் தசரதரை வெள்ளை கட்டிடத்தின் 8வது கட்டில் கண்டார். சுமந்திரர் ஆசனத்தில் வீற்றிருந்த அந்த மாமன்னரின் அருகில் சென்று வணங்கி ராமன் சொல்லி அனுப்பியவாறே செய்தியை விண்ணப்பித்துக் கொண்டார். மௌனமாகவே அதை கேட்டுக்கொண்டிருந்த வேந்தர் மனம் கலங்கி ராமனது சோகத்தை தாங்க மாட்டாமல் உணர்விழந்து தரையில் விழுந்தார். நாடாளும் வேந்தர் மூர்ச்சையடைந்து
தரையில் சாய்ந்ததை கண்ட அந்தப்புற மாதர்கள் கைகளை உயர தூக்கி கொண்டு நெஞ்சை பிளக்குமாறு கதறி அழுதார்கள். கோசலை சுமித்திரையின் உதவியுடன் கீழே விழுந்துவிட்ட கணவரை தூக்கி நிறுத்தினார். அப்போது பின்வரும் சொற்களை கூறினார். புண்ணியாத்மாவே, அருஞ்செயல்கள் செய்ய வல்ல அவனிடமிருந்து வனவாசத்திற்காக அவர்களை காட்டில் விட்டுவிட்டு திரும்பி வந்திருக்கும் இந்த தூதரிடம் ஏன் முகம் கொடுத்து பேசாதிருக்கிறீர்கள்? ரகுகுல தோன்றலே, நியாயமில்லாத ஒரு காரியத்தை செய்துவிட்டு இப்போது வெட்கப்படுவதால் ஆவது என்ன? எழுந்திருங்கள், சத்தியத்தை காப்பாற்றிவிட்ட புண்ணியம் உங்களுக்கு உண்டாகட்டும். நீங்கள் சோகத்தில் ஆழ்ந்துவிட்டால் ஜன சமுதாயத்திற்கு வேறு யார் ஆதரவு? நாதா, எவளிடம் உள்ள பயத்தால் ராமனை பற்றி இவரிடம் வாய் திறந்து கேட்காமல் இருக்கிறீர்களோ அந்த கைகேயி இங்கே இல்லை. பயம் இல்லாமல் பேசலாம். இவ்வாறு மன்னரிடம் கூறிவிட்டு துயரத்தால் தவித்துக் கொண்டு கண்ணீரை பெருக்கியவாறே பேசிக் கொண்டிருந்த கோசலை திடீரென்று தரையில் விழுந்தார். அழுது கொண்டே தரையில் விழுந்த கௌசல்யையும் கணவரையும் பார்த்த அரச பத்தினிகள் அனைவரும் எல்லா பக்கங்களிலிருந்தும் ஓலமிட்டு அழுதார்கள். அப்போது அந்த புறத்திலிருந்து சோகமயமான அழுகை குரல் வருவதை கேட்டும் பார்த்தும் வயோதிகர்களும் இளைஞர்களும் அழத் தொடங்கினார்கள். எல்லா மாதர்களும் அழுதார்கள். அந்த பட்டணம் எல்லா பக்கங்களிலும் மீண்டும் சோகத்தில் மூழ்கியதாக ஆயிற்று. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 57வது சர்க்கம் முற்றிற்று.